அது சரியா ஜூன் 2, 2026 உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்கிற பிராக்யாஜ் அப்படிங்கிற மாவட்டம். அங்க இருக்கிற சவுத் மக்காலா அப்படிங்கிற ஏரியால நேரம் மதியம் 3 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. சமோசா கடை, வாட்ச் கடை, ஸ்டேஷனரி ஷாப், பேக்கரி அப்படின்னு பல கடைகள் இருந்த ஒரு பிஸியான பில்டிங் காம்ப்ளெக்ஸ் அது. மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினபடியும் அதை சாப்பிட்டபடியும் ரொம்பவே நார்மலா அவங்களுடைய டேவை கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கடைகளை நடத்திட்டு இருந்தவங்களுக்கும் அங்கிருந்த கஸ்டமர்ஸ்க்கும் இடையில வியாபாரத்தை தாண்டி ஒரு விதமான சலசலப்பான பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் உடைய ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்மெல் அங்க இருந்தவங்களுடைய முகத்தை சுளிக்க வச்சதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய சுவாசத்தையுமே மூச்சு முட்ட வைக்கிற அளவுக்கு ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. சோ அவங்கள சில பேர் எக்ஸாக்டா அந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் அந்த துர்நாற்றம் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன மக்கள் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான காட்சியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த மாடிப்படி இருக்கு இல்லையா, அதோடைய சைட்ல பழைய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான கூண்டு மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருந்திருக்கு. அந்த இடத்துல போர்வையால கவர் பண்ணப்பட்ட ஒரு மனித உடல் அங்க அனாதையா கிடக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து உறைஞ்சு போன மக்கள் உடனடியா அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த மனித உடலை வெளியெடுத்து அது மேல போத்திருந்த போர்வையை ரிமூவ் பண்றாங்க. அப்ப அதை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. பிகாஸ் அது அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் உடைய ஓனருடைய மகளான 45 வயதான மீனாட்சியுடைய இறந்த உடல். சோ இப்ப உடனடியா சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் அதே ஃப்ளோர்ல லாக் பண்ணாம அப்படியே ஓபனா திறந்திருந்த அந்த பில்டிங் ஓனருடைய வீட்டையுமே உள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போனவங்களுக்கு இன்னொரு பேரதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுடைய பெட்ரூம்ல மேலும் 2 மனித உடல்கள் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒண்ணு அந்த பில்டிங் ஓனரான 70 வயதான வீரேந்திர வைஷ்யாவுடைய உடல், இன்னொன்னு அவருடைய மனைவியான 65 வயதான அனிதாவுடைய இறந்த உடல் அப்படிங்கறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இறந்து கிடந்த அந்த 3 பேருடைய முகத்திலயுமே சரி, அவங்க போட்டிருந்த அவங்களுடைய ட்ரெஸ்லயும் சரி, கருஞ்சிவப்பான ரத்தம் காய்ஞ்சு போன நிலைமையில ரொம்ப கொடூரமா ஒட்டிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா புரிய ஆரம்பிச்சது. இது சாதாரண மரணம் இல்ல, அந்த 3 பேருமே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்ப ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு பிஸியான பில்டிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள நுழைஞ்சு விக்டிம்ஸ் 3 பேரையுமே இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பகீர் காரணம் என்ன அப்படிங்கிற இப்ப ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ் மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த கேஸ்ல ஒவ்வொரு இடங்கள்லயுமே நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப
அந்த கிரைம் சீனை சுத்தி பார்த்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான டவுட் ஒன்று வர ஆரம்பிச்சது. அதாவது விக்டிம்ஸ் இறந்து போன அவங்களுடைய முகத்துல அவ்வளோ ரத்தக்கரை இருந்திருக்கு. பட் அவங்க சுருண்டு கிடந்த அந்த தரையிலையோ ஒரு சின்ன ரத்த துளி கூட இல்லாம ரொம்பவே கிளீனா இருந்திருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப கிரைம் நடந்த இடம் நிஜமாவே இந்த வீடு தானா, இல்ல வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு அந்த இறந்த உடலை மட்டும் இங்க கொண்டு வந்து போட்டுட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. பட் அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த சந்தேகத்துக்கான பதிலும் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு தண்ணீர் தொட்டியில துணியெல்லாம் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் கலந்த தண்ணி இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே காலியா கிடந்த 2 வாஷிங் பவுடர் பாக்கெட்ஸையும் கீழே சிதறி கிடந்த வாஷிங் பவுடரையும் நோட் பண்றாங்க. சோ இதிலிருந்து இருந்து அந்த வீடு ஃபுல்லாவே வாஷிங் பவுடர் கலந்த அந்த தண்ணியால ரொம்பவே கிளீனா ரொம்ப நேரமா கழுவி விடப்பட்டிருக்கு அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மேலும் அந்த வீட்டுடைய பீரோவை பார்த்த போலீஸ்க்கு இந்த கொலைகளுக்கான காரணமுமே கூட மெதுவா தெரிய ஆரம்பிக்குது. அந்த பீரோ மொத்தமா திறந்து கிடக்கிறதையும் அதுக்குள்ள இருந்த துணிகள் எல்லாம் அலங்கோலமா களைஞ்சு போயிருக்கிறதையும் பாக்குறாங்க. முக்கியமா அதுக்குள்ள இருக்க வேண்டிய பணம் மற்றும் நகைகள் இது எதுவுமே இல்லாம மொத்தமா காலியா இருக்கிறதையும் நோட் பண்ண போலீஸ்க்கு இது பியூர்லி பணத்துக்காகவும் நகைக்காகவும் நடந்த ராபரி மர்டர் தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரியா அந்த நேரத்துல தான் அதே வீட்டில் இருந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. விக்டிம்ஸ்ல ஒருத்தரான வீரேந்திராவுக்கு 40 வயதான அபிஷேக் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்திருக்காரு. இங்க இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு. பட் அவரு இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிற கேள்விதான் போலீஸுக்கு முன்னாடி இப்ப ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்து நிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் அவரை மே 31ஆம் தேதி தான், அதாவது இந்த சம்பவம் வெளியே தெரியறதுக்கு கரெக்டா 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த அபிஷேக் உடைய நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒருவேளை அந்த அபிஷேக் தான் தன்னுடைய பேரண்ட்ஸ் மற்றும் தன்னுடைய அக்காவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டு வீட்டில் இருந்த நகைகளையும் திருடிட்டு எஸ்கேப் ஆயிருப்பானோ அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸோட இந்த கெஸ்ஸிங்க அவங்களுடைய இந்த சந்தேகத்தை ஃபர்தரா இனிமே ஸ்ட்ராங் பண்ற மாதிரியே அபிஷேக் பத்தின சில நெகட்டிவான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது அபிஷேக்குக்கும் அவருடைய அப்பாவான வீரேந்திராக்கும் நடுவுல சொத்து விஷயமா அடிக்கடி பெரிய சண்டையே நடக்கும் அப்படின்னு அங்கிருந்த நெய்பர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான க்ளூ போலீஸ்க்கு வேற மாதிரியான ஒரு லீடை கொடுக்க ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா அந்த வீட்டு செவுத்திலையும் அங்க கீழே கிடந்த ஒரு அட்டை பெட்டிலையும் மகனும் மருமகளும் தான் எங்களை கொலை பண்ணாங்க அப்படின்னு ஹிந்தியில ரத்தத்தால எழுதி இருந்திருக்கு. சோ இத பாக்குறப்ப இறந்து போறதுக்கு முன்னாடி விக்டிமான வீரேந்திராவோ இல்ல அவருடைய மனைவியோ தான் அவங்களுடைய கடைசி நிமிடத்துல ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி இதை எழுதி இருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு தோண ஆரம்பிச்சது. இதை வச்சு பாக்குறப்ப இப்ப காணாம போயிருக்கிற அவங்களுடைய மகனான அபிஷேக்கும் அவருடைய மனைவியும் சேர்ந்துதான் இந்த 3 கொடூர கொலைகள் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு பலமா வர ஆரம்பிச்சிருக்கு. சரியா அதே நேரத்துல அந்த அபிஷேக் இருக்கிற இடமும் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஆனா எஸ்டிஐ இதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் இனிமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டா மாற ஆரம்பிச்சது. பிகாஸ் போலீஸ் தேடிட்டு இருந்த அந்த அபிஷேக் அவங்களுக்கு உயிரோட கிடைக்கல. அவருடைய உயிரற்ற உடலை தான் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. எஸ், அந்த அபிஷேக் அதே பில்டிங் காம்ப்ளெக்ஸ்லயே வாஷிங் பவுடர் மற்றும் சோப் ஆயில் இந்த மாதிரியான பொருட்களை விற்கிற ஒரு கடையை தான் நடத்திட்டு இருந்திருக்காரு. பட் அந்த கடை 2 நாளா வெளியே பூட்டி இருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த பூட்டப்பட்ட கடையை பிரேக் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அங்கதான் தன்னுடைய முகத்துல காய்ஞ்சு போன ரத்தம் ஒட்டி இருந்தபடி அபிஷேக்குடைய இறந்த உடலும் அனாதையா கடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஷாப் அந்த கடையுடைய தரையுமே கூட அதே வாஷிங் பவுடரை வச்சு ரொம்பவே கிளீனா கழுவி விடப்பட்டிருந்துச்சு. பட் அந்த கடையுடைய ஒரு ஓரத்துல ரத்த கரையோட கில்லர் யூஸ் பண்ண மர்டர் வெப்பன்ஸ், அதாவது 2 இரும்பு கம்பிகள் கிடந்திருக்கு. ஆனா கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் எதுவுமே அந்த கடையில இல்லாம இருந்திருக்கு. சோ இப்ப இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப போலீஸுடைய தியரி மறுபடியுமே மாற ஆரம்பிச்சது. அதாவது போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, முதல்ல அபிஷேக்கும் அவருடைய மனைவியும் சேர்ந்துதான் பேரண்ட்ஸை கொலை பண்ணிட்டு நகைகளை கொள்ளையடிச்சிருக்கணும். பட் அதுக்கப்புறமா நகைகளை
பங்கு பிரிக்கிறப்ப அவங்க 2 பேர்த்துக்குள்ளயுமே பிரச்சனை வந்து தன்னுடைய கணவனான அபிஷேக கொலை பண்ணிட்டு அவருடைய மனைவி தான் மொத்த நகைகளையுமே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் இப்ப கெஸ் பண்ணாங்க. ஆனா போலீஸ் இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த அந்த நேரத்துல தான் இறந்து போன விக்டிம்ஸ் உடைய ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் போலீஸையே மொத்தமா குழப்பி விட்டுருக்கு. பிகாஸ் அவங்க சஸ்பெக்ட் பண்ற அந்த அபிஷேக் ஒரு திருமணமாகாத இளைஞர். எஸ், அபிஷேக்குக்கு கல்யாணமே ஆகல அப்படிங்கறத அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அப்படின்னா அந்த கிரைம் சீன்ல எழுதப்பட்டிருந்த அந்த மகனும் மருமகளும் யாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விதான் இப்ப போலீஸுடைய தலையவே பிச்சுக்க வச்சது. அப்பதான் அதுக்கான பதிலையுமே விக்டிமுடைய ரிலேட்டிவ்ஸே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது விக்டிமான வீரேந்திராவுக்கு ஒரு மகள் 2 மகன்கள் அப்படின்னு மொத்தமா 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மொட்டை மாடியுடைய படிக்கட்டுக்கு சைட்ல ஒரு கூண்டு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள கொலை செய்யப்பட்டு கிடந்த மீனாட்சி தான் இறந்து போன வீரேந்திராவுடைய மூத்த மகள். அதுக்கு அடுத்ததா பிறந்தது அபிஷேக். அதுக்கு அடுத்ததா அஸ்வின் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்திருக்கான். இதுல மூத்த மகளான மீனாட்சி மற்றும் அபிஷேக் இவங்க 2 பேருக்குமே கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கு. ஆனா கடைசி பையனான அஸ்வினுக்கு சரியா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரித்து அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணியிருக்கான். பட் அந்த லவ்வை விக்டிமான இறந்து போன வீரேந்திரா, அதாவது இவங்களுடைய அப்பா ஏத்துக்க மறுத்திருக்காரு. சோ அஸ்வினும் அவருடைய எதிர்ப்பை மீறி அந்த ரித்துவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பேரண்ட்ஸ் உடைய வீட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில போய் தனியா வாழ ஆரம்பிச்சிருக்கான். சோ இப்ப போலீஸ்க்கு முன்னாடி ஒரு கிளியர் பிக்சர் தெரிஞ்சது. அதாவது கிரைம் சீன்ல இருந்த அந்த மகன் மற்றும் மருமகள் யாரு அப்படின்னு போலீஸ்க்கு கிளியரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விக்டிம்ஸ் உடைய உடல்கள் கிடைச்ச அன்னைக்கு நைட்டே அந்த அஸ்வின் எங்க இருக்கான் அப்படின்னு அவனுடைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டோரி ரிலீஸ் ஆச்சு. அதாவது போலீஸ் தேடி போன அஸ்வின் இப்ப அந்த வீட்ல இல்ல, அவன் ஆல்ரெடி ஜெயில இருக்கான் அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஆனா அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ரித்து அப்படிங்கிற அவனுடைய மனைவியும் அந்த மனைவியுடைய அண்ணனும் அவங்க 2 பேருமே இப்ப ரீசெண்டா தான் ஜெயில இருந்து பெயில வெளிவந்தாங்க அப்படிங்கிற தகவலும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வந்த அஸ்வின் சரியான வருமானம் இல்லாம பல வருடங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். சோ ஒரு கட்டத்துல பணத்துக்காக தன்னுடைய மனைவியவே மூலதனமா வச்சு ஒரு மோசமான ஃப்ராட் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். மேரேஜ் ஆன தன்னுடைய மனைவிய மேரேஜ் ஆகாத பொண்ணு அப்படின்னு பொய் சொல்ல வச்சு ஒரு ஜட்ஜுடைய மகனையே லவ் பண்ண வச்சிருக்கான். இதுக்கு உடந்தையா இருந்த அவனுடைய மனைவியும் வீட்டுல கஷ்டம் அப்படின்னு சென்டிமெண்டா பேசி பணத்தை கறந்திருக்கா. பட் ஒரு கட்டத்துல சுதாரிச்சுக்கிட்ட அந்த ஜட்ஜுடைய பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணமான விஷயமும் அஸ்வினுடைய பித்தலாட்டம் இது எல்லாமே தெரிய வருது. சோ அஸ்வினையும் அவனுடைய மனைவியான ரித்துவையும் அவங்களுக்கு உடந்தையா இருந்த ரித்துவுடைய அண்ணன் மற்றும் அவனுடைய ஃப்ரெண்டையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2024 மார்ச் மாசம் போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கான். இதுல ரித்துவுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் பெயில் கிடைச்சு இப்ப வெளியே வந்திருக்காங்க. பட் அந்த அஸ்வினுக்கு மட்டும் பெயில் கிடைக்காம போயிருக்கு. அதனாலதான் அவன் இன்னுமுமே ஜெயில இருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்ப போலீஸ்க்கு இன்னொரு பெரிய குழப்பம். கொலை நடந்த அன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் எப்படி வெளியே இருக்கிற தன்னுடைய பேரண்ட்ஸை கொலை பண்ணிருக்க முடியும், எப்படி இது சாத்தியமாக முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. பட் அதே நேரத்துல அவங்க இன்னொரு விதமாவும் யோசிச்சாங்க. அதாவது அவன் ஜெயில இருந்தபடியே பக்காவா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு கொடுத்து அதை அவனுடைய மனைவியும் மனைவியுடைய அண்ணனும் சேர்ந்து ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டவுட்டும் போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா எதனால போலீஸ்க்கு இப்படி தோணுச்சு அப்படின்னா, முக்கியமா பணத்துக்காக தான் அந்த அஸ்வினும் அவனுடைய மனைவியும் அவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் அவங்க இந்த கொலைகளையுமே கூட கொடூரமா பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, விக்டிம்ஸ் உடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல கொலை நடந்தது மே 31 மதியம் 2 மணிக்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. சோ இதை வச்சு சரியா அந்த டைம்ல இவங்க 2 பேருமே எங்க இருந்தாங்க அப்படிங்கிற ரித்து மற்றும் அவளுடைய அண்ணன் 2 பேருடைய அளவையும் போலீஸ் கிராஸ் செக் பண்றாங்க. பட் அப்படி செக் பண்றப்பதான் கொலை நடந்த அன்னைக்கு அந்த டைம்ல அவங்க 2 பேருமே அந்த சிட்டிலேயே இல்ல, வேற வேற இடங்கள்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய ஆரம்பிக்குது. சோ இதிலிருந்து போலீஸ் இப்ப அகைன் சந்தேகப்பட்ட மாதிரி
அஸ்வினுடைய மனைவியும் அவளுடைய அண்ணனும் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா கிரைம் சீன்ல மகனும் மருமகளும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அது எப்படி எழுதி இருந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்ப, ஒருவேளை இவங்களை வேணும் அப்படின்னு இந்த கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக யாரோ பக்காவா பிளான் பண்ணி அவங்களுடைய பெயர்களை கிரைம் சீன்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அவங்களை சிக்க வைக்கிறதுக்காக இப்படி ரத்தத்துல எழுதி வச்சுட்டு போன அந்த உண்மையான கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் மற்றும் சுத்து வட்டாரத்தில் இருந்தவங்க கிட்ட போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பில்டிங் மற்றும் அதை சுத்தி இருந்த இடங்கள்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸையும் போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கொலை நடந்த அந்த பில்டிங் உடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அங்க போறவங்களை கண்காணிச்சிட்டு இருந்த ஒரு கேமரா இத பண்ண இந்த கொடூரமான கொலையாளிய ரொம்ப துல்லியமா அடையாளம் காட்டுச்சு. எஸ், இப்போ நம்ம சரியா மே 31, 2026 போகணும். அன்னைக்கு மிட் நைட் டைம் ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த டைம்ல 35 வயது மதிக்கத்தக்க ஒரு லேடியும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேருமே ரொம்பவே பதட்டமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோட்வாலி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. ஆனா அந்த லேடி தன்னுடைய ஹஸ்பண்டான 40 வயதான சன்னி யாதவ் அவரை காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த யாதவ் வேற யாரும் இல்ல, இப்ப கிரைம் நடந்துச்சு இல்லையா அந்த காம்ப்ளெக்ஸ், அதே காம்ப்ளெக்ஸ்ல அதே பில்டிங்ல சமோசா கடை வச்சிருந்த ஒரு ஆளு தான். காலையில கடைக்கு போனவர் திரும்ப வரவே இல்ல அப்படின்னு அவங்களுடைய ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன அடுத்த 6 மணி நேரத்திலேயே அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலை பண்ணது வேற யாரும் இல்ல எஸ்டிஏ, இப்ப காணாம போனதா சொல்லப்பட்ட அதே யாதவ் தான். அப்படி அந்த கால்ல யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் சடனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய சமோசா வேணும் அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சு, அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதுக்கு நடுவில் என்னுடைய மொபைல் ஃபோனும் திடீர்னு ரிப்பேர் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு, அதனால தான் என்னால் வீட்டுக்கு தகவல் சொல்ல முடியல அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா அந்த யாதவ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. பட் அப்படி எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி பேசின அவனை அடுத்த நாள் மிட் நைட்ல, அதாவது கரெக்டா ஜூன் 2ஆம் தேதி மிட் நைட்ல அவனுடைய வீட்லயே வச்சு போலீஸ் அதிரடியா அரெஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் வீரேந்திராவையும் அவருடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல எஸ்டிஐ, அதே காம்ப்ளெக்ஸ்ல அந்த வீட்டுக்கு கீழே கடை வச்சிருந்த இந்த சமோசா கடைக்காரன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆனது இந்த யாதவ் தான். இப்ப இவனை கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவன் கிட்ட அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்சவன் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த கன்ஃபெஷன்ல அவன் சொன்ன விஷயங்கள் இதுதான். ஆக்சுவலாக கொலை நடந்த அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல மொத்தமா 14 கடைகள் இருந்திருக்கு. அதுல இறந்து போனாங்க இல்லையா மூத்த மகளான மீனாட்சி, அவங்க ஒரு கிஃப்ட் கடையை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய தம்பியான இறந்து போன அபிஷேக்கும் ஒரு வாஷிங் பவுடர் கடையும் அந்த இடத்துல நடத்திட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு நடுவுல தான் போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த சன்னி யாதவும் ஒரு சமோசா கடையை நடத்திட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 8000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் உடைய இன்னைக்கு மட்டுமே சுமார் 20 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாம மாசம் அங்க இருக்கிற கடைகள் இருந்து வரக்கூடிய வாடகை பணம் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரரான வீரேந்திராவுக்கு அவருடைய கடைசி குழந்தையான 2வது மகனான அஸ்வின் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு அப்படின்னு ஒரே ஆண் வாரிசா இருந்தவன் இந்த அபிஷேக் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த அபிஷேக் எவ்வளவு பொறுப்பா நடந்திருக்கணும். பட் அவன் அப்படி இல்லாம சூதாட்டம், மது பழக்கம், கால் கேர்ள்ஸ் அப்படின்னு எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம தண்ணி மாதிரி பணத்தை செலவழிச்சிட்டு வந்திருக்கான். அவனுடைய இந்த மோசமான நடவடிக்கைகள் அப்பாவான வீரேந்திராவுக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாக்கியிருக்கு. இது பத்தாது அப்படின்னு தன்னுடைய ஊதாரித்தனமான செலவுகளுக்காக ஊர் ஃபுல்லாவே கடனும் வாங்கியிருக்கான். வாங்கின பணத்தை அவன் திருப்பி தரல அப்படிங்கறதால கடன் கொடுத்தவங்க எல்லாருமே நேரா அவனுடைய அப்பா கிட்ட வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் வீரேந்திராவோ என்கிட்ட கேட்டுட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்தீங்க, போய் அவன்கிட்டே கேளுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தால அபிஷேக் மேல பயங்கரமான கோபத்தில் இருந்த அவரு அவனை
அவனை கண்டபடி திட்டி இருக்காரு. அப்ப பதிலுக்கு அபிஷேக்கும் ரொம்பவே திமிரா பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு என்ன திட்டுறீங்க? உங்களுடைய எல்லா சொத்துக்கும் ஆண் வாரிசு நான் தானே. தம்பியும் வீட்டை விட்டு போயிட்டான், அதனால எனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு செலவு பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, எனக்கு செலவு பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, என் வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சட்டம் பேசியிருக்கான். இவன் இப்படி கேட்டது வீரேந்திராவை கோபத்துடைய உச்சிக்கே கொண்டு போயிருக்கு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சொத்துல பங்கு வேற கேட்கிறியாடா? இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து, இதுல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு நான் தர முடியாது, மரியாதையா இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி போன கடந்த 2022 அபிஷேக்கையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காரு. அதிலிருந்து தனியா ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்ச அபிஷேக் அவன் வாஷிங் பவுடர் கடை வச்சிருந்தான் இல்லையா, அதே காம்ப்ளெக்ஸ்ல அதிலிருந்து வர்ற வருமானத்தை மட்டும் வச்சு வாழ ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே ஒரு 4 வருஷம் ஓட ஆரம்பிக்குது. பட் வருஷங்கள் முன்னோக்கி ஓடிச்சே தவிர அபிஷேக்குடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாம் பின்னோக்கி போய் அதல பாதாளத்துல விழுந்திருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சொந்த தொழில், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு கண்டதுலயுமே பணத்தை போட்டு பல லட்சங்களை பறி கொடுத்திருக்கான். ஒரு கட்டத்துல அவன் வாங்கின கடன் மொத்தமா சேர்ந்து 50 லட்சம் ரூபாயில வந்து நின்று இருக்கு. இப்ப அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு புரியாம தவிக்க ஆரம்பிச்ச அபிஷேக் அடிக்கடி தண்ணியை போட்டுட்டு தன்னுடைய பக்கத்து கடைக்காரனான தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுமான அந்த சமோசா கடை வச்சிருந்த யாதவ் கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த அந்த யாதவ் ஒரு நாள் ஒரு கொடூரமான ஐடியாவை அவனுக்கு கொடுத்திருக்கான். இங்க பாருடா, உன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு உன்னுடைய அப்பாவுடைய சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது. உன்னுடைய ஃபேமிலியை மொத்தமா காலி பண்ணிட்டு அப்படின்னா உன்னுடைய கடன் பிரச்சனையை தீந்துரும், அந்த 20 கோடி ரூபாய் சொத்துமே உன்னுடைய பேர்ல வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தந்திரமா அபிஷேக்க பிரைன் வாஷ் பண்ணியிருக்கான். ஏற்கனவே தன்னை துரத்தி விட்ட அப்பா மேலையும் தனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாத அம்மா மேலையும் மொத்த சொத்துக்களையும் பொறுப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த தன்னுடைய கூட பிறந்த அக்கா மீனாட்சி மேலையும் உச்சகட்ட கோபத்தில் இருந்த அபிஷேக் இப்ப இந்த யாதவ் சொன்ன கொடூரமான முடிவுக்கு ஓகே சொல்றான். ஸோ அவனும் யாதவும் சேர்ந்து அவனுடைய சொந்த ஃபேமிலியவே எப்படி கொலை பண்றது, வீட்டுக்குள்ள இருக்கிற நகை மற்றும் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற அந்த மாஸ்டர் பிளானை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் மே 31ஆம் தேதியை செலக்ட் பண்ண அந்த 2 பேரும் அன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணி போல அபிஷேக்குடைய அந்த வாஷிங் பவுடர் கடைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே பில்டிங்குடைய காம்ப்ளெக்ஸ்ல அபிஷேக்குடைய அக்காவான மீனாட்சியும் ஒரு கிஃப்ட் கடை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க வழக்கமாவே மதியானம் ஒரு 2 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு சாப்பிட்றதுக்காக மேல இருக்கிறவங்களுடைய வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த டைம்ல அபிஷேக்குடைய பேரண்ட்ஸும் வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அப்படிங்கறதால 3 பேரையுமே மொத்தமா கொலை பண்றதுக்கான சரியான டைம் அதுதான் அப்படின்னு அந்த 2 கொடூரன்களும் முடிவு பண்றானுங்க. இப்ப சரக்கடிச்சு முடிச்ச அந்த 2 பேருமே மதியானம் சரியா ஒரு 3 மணி போல அபிஷேக்குடைய கடையில் இருந்த 2 இரும்பு ராட்ஸை கையில் எடுக்கிறானுங்க. அதை யாருக்குமே தெரியாத மாதிரி அவங்களுடைய சட்டைக்குள்ள வச்சு மறைச்சிட்டு கடையை விட்டு வெளியே வரானுங்க. கீழே ஆட்கள் நடமாட்டம் இருந்துமே யாருடைய கண்ணிலையுமே படாத மாதிரி மாடிப்படி வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அங்க க்ளோஸ் பண்ணியிருந்த அந்த வீட்டுடைய கதவை தட்டுறானுங்க. சில நொடிகள்ல வீட்டுக்குள்ள இருந்து வந்த அபிஷேக்குடைய அக்கா மீனாட்சி கதவை திறந்திருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த நிமிஷத்துல அபிஷேக்கும் யாதவும் தங்களுடைய கையில வச்சிருந்த அந்த இரும்பு ராடை வச்சு சொந்த அக்கா அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய தலையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த பலமான அடியில நிலை குலைஞ்சு போன மீனாட்சி ஒரு சின்ன சத்தம் கூட போட முடியாம அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. இப்ப ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த அவங்கள அப்படியே தரையில இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள போட்டவனுங்க அந்த வீட்டுடைய கதவை உள்பக்கமா லாக் பண்றானுங்க. அதுக்கப்புறமா நேரா பெட்ரூம்க்கு போறானுங்க. அங்க அபிஷேக்குடைய அப்பாவும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேலை ரொம்பவே ஈஸியா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னை பெத்தவங்க அப்படின்னு கூட பார்க்காம அந்த இரும்பு ராடை வச்சு தூங்கிட்டு இருந்த அவங்களுடைய தலையிலேயே ரொம்பவே கொடூரமா கண்டினியூஸா அடிச்சிருக்கானுங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்த 3 பேருமே துடிச்சு பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. இப்ப
இப்ப அந்த வீட்டில் இருந்த பீரோ சாவியை எடுத்து உள்ளிருந்த நகைகள் மற்றும் பணத்தை ரொம்ப நிதானமா கொள்ளையடிச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறமா தான் போலீஸை திசை திருப்புறதுக்காக நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. அதாவது இந்த கொலைப்பழிய மொத்தமாவே அபிஷேக்குடைய தம்பியான அஸ்வின் மேல போடுறதுக்காக அந்த வீட்டில் இருந்த செவுத்துலையும் கீழே கிடந்த அட்டை பெட்டிலையும் இறந்து போன வீரேந்திராவே தன்னுடைய கடைசி நிமிஷத்துல எழுதின மாதிரி மகனும் மருமகளும் அப்படிங்கிற அந்த வார்த்தைய ஹிந்தியில எழுதி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, விக்டிம்ஸ் உடைய மொபைல் போன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நைட் ஆகுற வரைக்குமே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றானுங்க. அப்படி சுத்தியுமே 3 பிணங்கள் அங்கேயே கடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம அங்கிருந்த டிவி ஆன் பண்ணி ரொம்பவே கேஷுவலா டிவி பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 9 மணி ஆனதுமே அபிஷேக்குடைய அக்காவுடைய உடலை மட்டும் ஒரு போர்வியால சுத்தி கவர் பண்றானுங்க. அதை அப்படியே தூக்கிட்டு போய் மாடிப்படிக்கு சைட்ல அந்த பழைய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இருட்டான கூண்டுல அப்படியே மறைவா வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த மர்டர் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டை சும்மா சாத்திட்டு கீழே அபிஷேக்குடைய கடைக்கு வந்திருக்கானுங்க. கடையுடைய ஷட்டரை மூடிட்டு கொள்ளையடிச்ச நகைகளை எப்படி பங்கு பிரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்பதான் சன்னி யாதவ் நம்ம ஏற்கனவே பேசினபடி எனக்கு சேர வேண்டிய பாதி நகை இப்பவே கொடுத்துரு அப்படின்னு அபிஷேக் கிட்ட கேட்டிருக்கான். பட் அபிஷேக்கோ 10 சவரன் மதிப்புடைய 4 பிரேஸ்லெட்டை மட்டும் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, மீதி நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அந்த யாதவோ அதெல்லாம் முடியாது, இப்பவே என்னுடைய ஷேரை கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலா இதை கேட்கிறப்ப என்ன ப்ரோ 10 சவரன் அப்படின்னா இன்னைக்கு ரேட்ல 10 லட்சத்துக்கு மேல வருமே, அது பத்தலையா அந்த யாதவுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் எஸ்டிஐ. பட் ஆக்சுவலா அந்த வீட்டில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகளுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா எஸ்டிஐ? கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். சோ அதுல சரிபாதி நகை தனக்கு வேணும் அப்படின்னு அந்த யாதவ் உடம்பு பிடியா நின்று இருக்கான். ஆனா அபிஷேக்கோ அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு ரொம்பவே கராரா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இதனால அவனுங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப ஆத்திரத்துல அங்கிருந்த அதே இரும்பு ராடை எடுத்த யாதவ், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபிஷேக் தன்னுடைய சொந்த அப்பாவையும் அம்மாவையும் எதை வச்சு அடிச்சானோ அதே ராடை வச்சு அபிஷேக்குடைய தலைய சர மாதிரியா அடிச்சிருக்கான். அப்படி அடிச்சதுல நிலை குலைஞ்சு போன அபிஷேக்கும் அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்துல துடிச்சு இறந்து போயிருக்கான். இப்ப தன்னுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண யாதவ் நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அந்த கடைக்குள்ளேயே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி சத்தமே வராம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். மேலும் அங்க கிடந்த அபிஷேக்குடைய இறந்த உடலை அப்படியே இழுத்துட்டு போய் கடையில ஒரு ஓரமா மறைச்சு போட்டுட்டு அதே கடையில விற்கிறதுக்காக வச்சிருந்த அந்த வாஷிங் பவுடர் எடுத்து தண்ணியில போட்டு கரைக்க ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அந்த வாஷிங் பவுடர் தண்ணியை வச்சு அங்க தரையில இருந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியரா கழுவ ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா மூடி இருந்த தன்னுடைய சமோசா கடையை ஓபன் பண்ணவன் கொள்ளையடிச்ச பணத்தையும் அத்தனை நகைகளையும் கொண்டு போய் தன்னுடைய கடைக்குள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி பத்திரமா மறைச்சு வச்சிருக்கான். அதுக்கு அடுத்ததா அபிஷேக்குடைய கடையில் இருந்த 2 காலியான வாஷிங் பவுடர் பேக்கெட்ஸ் மட்டும் அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த கடையுடைய ஷட்டரை மூடி லாக் பண்ணிருக்கான். மேலும் அவனுடைய சமோசா கடையுமே லாக் பண்ணிட்டு மறுபடியும் மேல கொலை நடந்த அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த அந்த வீட்டுக்கு நடந்து போயிருக்கான். அங்க போய் கீழே அபிஷேக்குடைய கடையில பண்ண மாதிரியே அந்த வீட்டுடைய தரையில இருந்த ரத்த கரைகளையும் அதே வாஷிங் பவுடர் தண்ணியை வச்சு கழுவி விட்டுருக்கான். அப்படி கழுவிட்டு இருக்கும் பொழுது கீழே கிடந்த ரத்த கரை அவனுடைய பேண்ட்ல பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இப்படியே நம்ம இந்த ரத்தத்தோட வெளியே போனோம் அப்படின்னா மாட்டிடுவோம் அப்படின்னு பயந்தவன் எந்த வீட்டுல 3 பேரை கொடூரமா கொலை பண்ணானோ அந்த வீட்டுடைய பாத்ரூம்லயே போய் நிதானமா குளிச்சுட்டு அவன் கொலை பண்ணான் இல்லையா வீரேந்திரா, அவருடைய ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டுட்டு ரொம்பவே கேஷுவலா வெளியே வந்திருக்கான். அதுக்கப்புறமா ரத்த கரையோடு இருந்த தன்னுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு கீழே வந்தவன் அவனுடைய சமோசா கடையை ஓபன் பண்றான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பிணங்கள், பக்கத்து கடையில ஒரு பிணம் அப்படின்னு தன்னை சுத்தி 4 பிணங்கள் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இவனுடைய கடையில படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அதிகாலை 4:30 மணி போல எந்திரிச்சவன் அவனுடைய கடையை அகைன் லாக் பண்ணிட்டு தப்பிச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவன் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நைட்டு கொலை நடந்த வீட்டுக்கு
வீட்டுக்கு போய் தடயங்களை அழிக்கிறதுக்காக போயிருந்தாலையா, அதாவது கழுவுறதுக்காக மேல போயிருந்தாலையா, அப்படி போயிட்டு கீழே வரும் பொழுது பதட்டத்துல தன்னுடைய செருப்புக்கு பதிலா விக்டிமான வீரேந்திராவுடைய செருப்பை மாத்தி போட்டுட்டு வந்திருக்கான். சோ இப்ப செருப்பு மாறி போனதை பார்த்து கடுப்பானவன் அகைன் மறுபடியுமே மேல போய் பிணங்கள் கிடந்த அந்த வீட்டுல விக்டிமுடைய செருப்பு அப்படியே விட்டுட்டு தன்னுடைய செருப்பை அகைன் காலில் மாட்டிட்டு அவன் கீழே வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதிகாலை நேரத்துல அவன் தன்னுடைய வீட்டுக்கு போனப்பதான் அவனை காணோம் அப்படின்னு அவனுடைய மனைவி நைட்டே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயமே அவனுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னை தேடி தன்னுடைய மனைவியே போலீஸ் ஸ்டேஷன் போனதை தெரிஞ்சுக்கிட்ட யாதவுக்கு ஒரு நிமிஷம் அவளையும் சேர்த்து தீர்த்து கட்டிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வெறி வந்திருக்கு. ஆக்சுவலா அவனுடைய மனைவியும் ரிலேட்டிவ்ஸும் நைட்டு யாதவ் வீட்டுக்கு வராமல் இருந்ததால நைட்டே அவனுடைய கடையை வந்து பார்த்துட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்காங்க. அப்படி அவங்க வந்து அந்த கடையை பார்த்துட்டு இருந்த அதே டைம்ல தான் இவனும் அந்த கடையை மூடிட்டு யாருக்குமே தெரியாம மேல இருந்த அந்த வீட்டுக்கு போய் ரத்த கரைகளை கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கான். பார்த்துக்கோங்க ஸ்ரீ, ஒரே டைம்ல பேரலா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, போலீஸுடைய சந்தேகம் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய மேல திரும்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவன் தான் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததா பொய் சொல்லி பக்காவா சமாளிச்சிருக்கான். ஆல்சோ அன்றைய நாளும் அதுக்கு அடுத்த நாளும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்பவே கேஷுவலா அவனுடைய சமோசா கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, தாம் பண்ண இந்த 4 கொடூரமான கொலைகளையுமே யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படவும் செஞ்சிருக்கான். ஆனா அவனும் அபிஷேக்கும் மாடியில் இருந்த அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த அத்தனை டைம் ஃப்ரேமையுமே அங்கிருந்த சிசிடிவி கேமரா ஒன்று விடாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. கடைசியில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அவனை தப்பிக்கவே முடியாதபடி போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கு. அவனை அதிரடியா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவனை கூட்டிட்டு போய் அவனுடைய கடைக்கு போன போலீஸ் அங்க யாருக்குமே தெரியாம மறைச்சு வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ தங்க நகைகள், 350 கிராம் வெள்ளி நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையுமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணுதான். பணம், சொத்து இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா அதுக்காக பெத்தவங்களையே கொல்ல துணிற அளவுக்கு பேராசைப்படுறது எவ்வளவு பெரிய கொடூரம். தன்னுடைய 50 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்காக சொந்த குடும்பத்தையே அழிச்சான் அந்த அபிஷேக். ஆனா கர்மா அவனுக்கு எவ்வளவு சீக்கிரமா திருப்பி கொடுத்துருச்சு பாத்தீங்களா. எந்த இரும்பு ராடை வச்சு பெத்தவங்களை கொன்னாங்களோ அதே இரும்பு ராடால அடுத்த சில மணி நேரத்திலேயே அவனுமே கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான். இன்னொருத்தன் அதே இரும்பு கம்பிகளுக்கு பின்னால காலம் எல்லாமே கம்பி என்ன போறான். ஸோ எஸ்டிஐ, நான் எப்பவுமே சொல்றதுதான், மல்டிபிள் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐஸ் இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாம அப்படியே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே போன் எடுத்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அது நீங்க சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எஸ் இப்பவே போன் எடுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. எடுங்க எஸ்டிஐ, நான் உங்களை தான் சொல்றேன், இப்பவே போன் எடுத்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தன்னுடைய சொந்த ஃபேமிலியவே ஈவிரக்கம் இல்லாம கொலை பண்ண அந்த அபிஷேக் பத்தியும், கடைசியா அவனையுமே கொலை பண்ணிட்டு மொத்த நகைகளையும் திருடிட்டு போன இந்த யாதவ் பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன வீடியோ வேணும், என்ன ஒரு யூனிக்கான கேஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.